லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போன ஃபர்ஸ்ட் மேட்சுங்க இந்த சீசன்ல அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸுக்கும் குஜராத் டைட்டன்ஸ்க்குனே சொல்லலாம். என்னடா இந்த சீசன்லாம் வந்து 10வது ஓவர்லேயே யார் வின் பண்ண போறான்னு தெரிஞ்சிருந்தே இப்படி தான் போக போதான்னு யோசிச்சுட்டு இருக்கிறது அப்படிலாம் இல்லைங்க. இந்த மேட்சை பாருங்க அப்படின்ற மாதிரி டாஸை வின் பண்ண பஞ்சாப் போலிங் செலக்ட் பண்ணாங்க. ஸோ ஓப்பனிங் சாய் சுதர்ஷனும் சுமன் கில்லும் குஜராத் டைட்டன்ஸுக்கு. சாய் சுதர்ஷன் சிறிது ஏமாற்றி ஒரு 13 ரன்லேயே அப்படியே போக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் நான் அடிக்கிறேங்க அப்படின்ற மாதிரி சுமன் கில் வந்து ஆடினா அப்படி அதுக்கோட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா அப்படி பட்லர். ஆனால் பட்லர்லாம் வந்து ஒரு ஓடி இன்னிங்ஸா லிட்டரலி ஆனாரு. பிலிப்ஸ் இந்த டீமுக்குள்ள வந்து புதுசா வந்து பாத்தீங்கன்னா 17 பாலுக்கு 25 ரன் அடிச்சாரு. வாஷிங்டன் சுந்தர் 13 அவுட். இந்த மாதிரி வந்து பெருசா யாரும் ஜொலிக்காதனால ஸ்கோரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 வரணும் எதிர்பார்த்தோம். ஆனா 160 தான் வந்தது. 160 பிளஸ் தான். இதை அடிச்சிருவாங்களா பஞ்சாப்னு இருக்கும்போது பிரியான்ஷ் ஆரியாவும் பிரபு சிம்ரனும் ஓப்பனிங் 2வது ஓவர்ல அடிச்சு காத்திருந்தது என்னன்னா 7 ரன்னுக்கு ஆரியா பாய் அப்படின்ற மாதிரி வந்து அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து காப்பர் காணொலி வாயிலாக அப்படியே டீம் எடுத்துட்டு போயிட்டாருன்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பர்ஃபார்மன்ஸ். பிரபு சிம்ரனும் அடிச்சா அப்படி. ஆனால் வந்து அவர் விக்கெட் கரெக்டான நேரத்தில் விழுந்து அதுக்கப்புறம் வந்து யாருமே பெருசாக சொல்லிக்காம பிரசித் கிருஷ்ணா பால்ல என்னங்க வந்தவங்கெல்லாம் அப்படியே போகுது, பால்டாயில் என்ன மட்டும் அட்டாக் பண்ண மாட்டேங்குதுன்ற மாதிரி அவர் மட்டும் கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கே ஆகாம ஒரு 50-60 போட்டு செம்மடி அடிச்சாரு காப்பர் கான்லி. ஸோ இந்த செம்ம பர்ஃபார்மன்ஸ் அவர் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த மேட்ச் வந்து ஒன் சைடா ஜிடி கிட்ட போயிருக்கு. அந்த அளவுக்கு சூப்பர் போலிங் பை ஜிடி. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஓவர் வரைக்கும் எவ்வளோப்பா அடிக்கணும் அப்படின்னு கேட்டால் 2 ரன்னு 1 ரன்னு தான். அதுவும் இருந்தாலும் கடைசி ஓவர் வரைக்கும் போச்சா இல்லையா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மேட்சாக தான் இருந்தது. இந்த சீசனில் இன்னும் வரப்போகிற மேட்சுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீரும் சிறப்புமாக செம்மையாக இருக்கும். என்ன விஷயம்னா நல்லா வந்து பிளான் பண்ணி பேட்டிங் ஆடி இருந்தாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரன் மட்டும் அடிச்சிருந்தாங்கன்னா ஜிடி இந்த மேட்ச் ஜிடி கையில் இருந்திருக்கும். ஏன்னா போலிங் ஆடுறாவே அவங்களுக்கு பொதுவாகவே ஸ்ட்ராங்காக தான் இருந்து பேட்டிங் ஆர்டரில் சிறிது சுதப்பல்கள் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை ஜிடி ஜெயிக்க முடியாம அந்த பக்கம் ஸ்ரேயஸ் ஐயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஆட போறான்னு இருக்கும்போது கரெக்டான நேரத்துலலாம் விக்கெட் எடுத்தார் பிரசித் கிருஷ்ணா. ஸ்டைனஸ் விக்கெட் எடுக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே கிரீஸ்ல நிக்க வைக்காம அப்படியே எடுக்கிறதா இருக்கட்டும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கான்லேவை மட்டும் எப்படியே விட்டுட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேட்சையும் தான் கையிலேருந்து விட்டுட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினமலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.